இந்த பிளேசஸ்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகல. அந்த சைடு கவர் வேக மிஸ் ஆயிடுச்சு. நம்ம என்னன்னு கழட்டியே பார்த்துக்கோம். பவர் சப்ளைக்கு பின்னாடி இருக்க முடிய கழட்டினாலே போதும். இது பவர் சப்ளை கனெக்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கழட்டணும். இந்த பேனர்லாம் நம்ம கழட்டாமையே வந்து பவர் சப்ளை கொடுத்து கரெக்டாக அவுட்புட்டில் வோல்டேஜ் தான் செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து போர்டை வச்சுட்டு நம்ம வேலை பார்க்கும்போது சாக்கடிக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 2 அவுட்புட் இருக்குது. ஒன்று 4.5 வோல்ட்டு, அப்புறம் 12 வோல்ட்டு. இது அந்த 12 வோல்ட்டு, இது வந்து 4.5 வோல்ட்டு. இதில் ரெண்டுலேயும் கரெக்டாக வோல்டேஜ் வந்துச்சுன்னா பவர் சப்ளை நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வோல்டேஜ் வருது, ஆனால் 12 வோல்ட் வரல. ரெண்டுதுலேயே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக வோல்டேஜே வரல. நம்ம பவர் சப்ளை கழட்டி தான் பார்த்தாகணும். இந்த போர்டை கழட்டும் போது ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்சரில் இருக்க வோல்டேஜ் வந்து ஷார்ட் பண்ணி விடணும். இல்லைன்னா எல்லா இடமும் ஷாக் அடிக்கும். உள்ள சில பார்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல. நம்ம ஒரு டைம் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல. அதனால வேக பவர் சப்ளை வாங்கிட்டு வந்துட்டோம். கூடவே இந்த மூடியும் கிடச்சிது, அதோட சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இதில் வந்து இந்த பின்னு இல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் நம்ம இதில் இருந்து கழட்டி போட்டுருவோம். இந்த மாதிரி பவர் சப்ளை வாங்கோம்னா நம்ம கொஞ்சம் பழசு தான் வாங்க முடியும், ஒரிஜினல் கிடைக்காது. பவர் சப்ளை நம்ம வாங்கோம்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கணும். ஏன்னா இதுலேயே நிறைய மாடல் இருக்குது. இந்த பவர் சப்ளை வேலை செய்யுமான்னு தெரியல. நம்ம மாட்டிட்டு ஆன் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இங்கே PS4ன்னு காட்டுது, ஆனால் இங்கே ஆன் பண்ணவே இல்லை, ஆன் ஆகவே இல்லை. ஆன் ஆயிடுச்சு. PS4 now available. வந்துடுச்சு. லோட் ஆகுது. ரொம்ப நாள் ஆன் பண்ணாதனால இந்த மாதிரி லோட் ஆகுது போல். என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு போட்டனால ஃபஸ்ட் டைம் மாதிரி வந்துடுச்சு. அப்படியே புதுசு வாங்கினோம்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு எங்கள்கிட்ட PS4 கேஸ்ட்லாம் இல்லை. அதனால வந்து PS5யோட ஐடி வந்து எங்கள்கிட்ட இருக்குது. நம்ம அதை இதில் லாகின் பண்ணிட்டு நம்ம விளாண்டு பார்ப்போம். நாங்கள் ஒரு 2-3 கேம் ஏற்றிருக்கோம், விளாண்டு பார்ப்போம். ஒரு மணி நேரம் விளாண்டோம். எல்லாமே கரெக்டாக தான் வேலை செய்யுது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது.